இப்ப வந்து இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த சைல்ட் அபியூஸ் அப்படின்ற ஒரு யா. விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து அத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நெறைய இடங்கள்ல வந்து ஓப்பன் அப் பண்ணி போல்டா அந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சோ அந்த விஷயத்துல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலி எங்க அம்மா சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான். இது வந்துட்டு என்னைக்குமே அது என்ன ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது எவனாவது நம்மள நோண்டுனா, அத எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இது தப்பா கரெக்ட்டான்லாம் எனக்கு தெரியல. வேல்யூ யோர் உன் உன் உயிர வந்துட்டு எல்லாத்துக்கும் மேல நீ வேல்யூ பண்ணு அப்டிம்பாங்க. ஏன்னா நீ இருந்தனா யூ கேன் டூ எனிதிங். நீ Definitely. செத்துட்டேன்னா உன்னால கண்டிப்பா. இப்ப பண்ணவனுக்கு கூட நீ ஒரு தண்டனை வாங்கி குடுக்கும். எதுவுமே உன்னால பண்ண முடியாம போயிடும். ஸோ இஃப் அட் ஆல் யூ ஆர் இன் அ சிச்சுவேஷன் லைக் தட், உயிர மட்டும் எடுத்துறாதீங்கன்னு கால்லயாவது விழுந்துருன்னு ஷி யூஸ்ட் டு இது. நீ வந்துட்டு ஒரு ஆணுக்கு முன்னாடி ஒரு பெண்ண போட்டு சண்டை போட்டு, நீ அத தடுத்து, அதனால ஏதாவது இப்ப கைய கால உடைக்கிறானுங்க. என்னென்ன கருமத்தையோ பண்றானுங்க. குடல உருவுறானுங்க, ஸ்பைன இது பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சிச்சுவேஷனும் நடந்ததில்ல. ஆனா மினிமல் அபியூசஸ்க்கு பி சைலன்ட்ன்னு தான் ஷி யூஸ்ட் டு. இது வந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பண்ண அட்வைஸ். இப்ப அவங்க மென்டாலிட்டி என்ன எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இது ஷி யூஸ்ட் டு டெல் மீ. சைலன்ட்டா அந்த டோன்ட் கிரியேட் அ ரக்கஸ் தேர். வென் யூ ஆர் அலோன். இப்ப அங்கேயே வந்துட்டு ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, நீ கத்தி கூப்பாட்டு போட்டுரு. ஆனா தனியா சிக்கிட்டேன் அப்படின்னா, அமைதியா பொட்டாட்டம் வந்துட்டு விட்டா போதும்டா சாமின்னு வெளிய வருதுதான் ஷி யூஸ்ட் டு. எப்பயோ சொன்னது அது. ஆனா எனக்கு இது ஒரு கரெக்ட்டான அட்வைஸா இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஆனா தட் ஹேட் வொர்க்ட் எனக்கு. ஐவ் ஐவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லைக் 4, 5 அப்யூசஸ். அப்போ அந்த 5லயுமே நான் தனியா தான் இருந்திருக்கேன். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீம்லி அலோன். இப்போ நெல்லிக்கா படிக்க போம்போது அப்போலாம் நானு சொல்லியிருப்பேன் முன்னாடியே 7த் ஸ்டாண்டர்டோ, 6த் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எங்க ஸ்கூலுக்கு பின்னாடி நெல்லிக்கா மரம் இருக்கும். அப்ப நம்ம வேன் 1 ஹவர் லேட் ஆகும்ல, நெல்லிக்கா பறிக்க போம்போது, என்ன ரொம்ப ரொம்ப நல்லா எங்க மெஸ் அண்ணா சாப்பாடு போடுவாங்கல்ல, மெஸ்ல இந்த சர்வர் அண்ணா, எங்க ஹாஸ்டல்ல தான் நான் அப்போ. அப்போ அவங்க அண்ணா அண்ணான்னு வாய் நெறைய அந்த பையன நான் அண்ணான்னு கூப்பிடுவேன், அந்த பைத்தியக்காரன. அப்போ அண்ணா எனக்கு பறிச்சு குடுங்கன்னு சொல்லும்போது, நானும் அவங்களும் தனியா தான் இருந்தோம். அப்போ ஒரு சின்ன சம்பவம். அப்போ நான் எக்ஸ்ட்ரீம்லி சைலன்ட் ஆயிட்டேன். ஏன்னா நான் தப்பிச்சு போனா மட்டும் போதும்டா, தெய்வமே! நம்ம ஏதாவது அங்க பண்ணி, ஒரே திருகுல திருகிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இந்த பசங்களுக்கு. ஸோ ஐ வாஸ் லைக் அது ஒரு இன்சிடென்ட். அப்ப நான் சைலன்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் டக்குன்னு வெளிய வந்துட்டோம். அது நத்திங் பிக் ஹேப்பன்ட். பட் ஸ்டில் தட் வொர்க்ட். அதே மாரி தான் நான் ஒரு 17, 16ல இருக்கும்போது ஃபேமிலி பெர்சன் ஒருத்தங்க. அப்போ ஹி வாஸ் ஆல்சோ டூயிங் த சேம். அப்போ நான் தனியா தான் இருந்தேன். அவங்க வீட்ல நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்போ சம்திங் லைக் திஸ் ஹேப்பன். ஐ வாஸ் லைக் சைலன்ட். "சர்மி நீ கூப்பாடு போட்டுறாத. அமைதியா விட்டா போதும்டா" அப்படின்றேன்னு சொல்லிட்டு. அப்போ அதாவது நான் நான் என்னைக்குமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஃபேஸ் பண்ணதில்ல. சும்மா கை அங்கங்க வைக்கிறது, அவனுங்க எடுத்து கைய வைக்கிறது, இந்த மாரி ஏதாவது பண்ணுவானுங்க. அப்படியே கண்ண மூடிட்டு அப்படியே இருந்தப்போ, அப்புறம் கிளம்புன உடனே டக்குன்னு அந்த இடத்த காலி பண்ணேன். திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க்ட் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ பஸ்ல நான் போகும்போது, கால்ல ஏதாவது நோண்டுவானுங்க. அப்படி ஓப்பன் பண்ணி இப்படிம்பேன். அப்புறம் இப்படியும் பார்ப்பாங்க. அப்படிம்பேன். அப்புறம் ஏன்னா பஸ்ல நான் டென்ஷன் ஆக்கி சண்டை போட்டு, மொத்தம் எவ்ளோ பேர் மெடிக்கலா போயிட்டுருப்பாங்க. ஊருக்கு போணும்னு சொல்லி, எதுக்கு அந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு, அப்புறம் போகும்போது டிரைவர் கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க்ட் ஃபார் மீ. ஆனா இதுவே எல்லாத்துக்கும் வொர்க் ஆகும்னு நான் சொல்லவே இல்ல. ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது யூ ஹேவ் டூ வாய்ஸ் அவுட் கண்டிப்பா. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ஐ கான்ட் கிவ் அட்வைஸ் ஆன் தட்ன்னு நான் நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பேசுறேன். அதுவும் ஏன்னா நீங்க அப்யூசஸ் வந்துட்டு இவ்ளோ சிம்பிளா சொல்றீங்க அப்படின்னா, அ அதுவுமே எங்க அம்மா தான். எந்த ஒரு விஷயத்தையுமே ஜஸ்ட் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. இத பத்தி நீ ஃபீல் பண்ணி, அவனுக்கு இப்படி யோசிக்காத ஷர்மி. ஆண்கள்ல ஒரு சில ஆண்கள் இப்படிதான் இருக்காங்க. நீ உனக்கு ஒரு பையன் பொறந்தாரு, நீ அவன நல்லா வளர்த்து. அப்படிங்கிற மாரி ஷி யூஸ்ட் டு டெல் மீ. நீ உன் பேஷன்ஸ நல்லா பண்ணு. அதனாலயே எனக்கு டீச்சிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. கிட்ஸ வந்துட்டு சின்ன வயசுலருந்து அவங்களுக்கு எத்திக்ஸ் சொல்லிக் குடுக்கணும், டிசிப்ளின் சொல்லிக் குடுக்கணும், ஒபீடியன்ஸ் சொல்லிக் குடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது எல்லாமே நான் சொல்லிக் குடுத்துருவேன். இப்படி பண்ணாதீங்க. எல்லாமே நான் ரீல்ஸா போடுவேன். என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் போட்டுருவேன். யோசிக்காம. ஸோ நீ வந்துட்டு வர்ற ஜெனரேஷன திருத்துற மாரி பாரு. பழச திருத்தி அதுங்கள வச்சுக்கணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்ல. சேஞ்ச் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் தட் வொர்க்ஸ். இப்ப நம்ம வந்து நெறைய விஷயம் வந்து இந்த அபியூஸ் ரிலேட்டடா பார்க்குறோம். நெறைய பேர் வந்து இப்பதான் வந்து அதுக்கான வாய்ஸ் அப்படிங்கிற விஷயத்த குடுத்துட்டு இருக்காங்க. நெறைய ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான விஷயம் நடக்குது. சோ இது என்ன பண்ணா அவங்க மேல தப்பே இல்ல. ஆனாலும் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு கில்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து நெறையவே இருக்கு. சோ அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம்னா அது என்ன? பேரண்ட்ஸ் பி ஃப்ரெண்ட்லி. அதுதான் சொல்லுவேன். இப்ப எனக்கே நடந்து போவும். எனக்கு அம்மா, அப்பாலாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாங்க.
ஆனாலும் எனக்கு அந்த ஃப்ரெண்ட் ஜோன் இன்னும் செட் ஆகல. ஐ வாண்ட் பேரண்ட்ஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி. இப்போ ஒரு வேளை இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றேன். நான் ஏன் என் பேரண்ட் கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன்? ஒரு பயம். ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலே 2ஆ போய் அடுத்த நாள் ஸ்கூலே நம்மள பத்தி தான் பேசும். இத்தனையும் நம்ம நினைப்போம்ல. ஒரு கிட்டா நம்ம அத தானே யோசிப்போம். நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்கூலுக்கு வரணும். அப்ப நம்ம டீச்சர நம்மள ஒரு மாரி பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் எப்படி அது பரவ போகுது. திஸ் இஸ் வாட் அ கிட் கோஸ் த்ரூ. ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு அது நீங்க எப்படியாவது ஹேண்டில் பண்ணிடுங்க. உங்க உங்க பொண்ணு உங்ககிட்டயே வந்து சொல்றான்னா, தட் இஸ் தி ரைட் பேரண்டிங்ன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சின்ன குழந்தைங்க. நம்மள மாரியே அதுவும் ஒரு குழந்தை. ஸோ அது அது வந்துட்டு நான் சொல்வேன். கிட்ஸ்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இவனுங்களும் திருந்த மாட்டானுங்க. அதனால நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்கன்னா, ஐ திங்க் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். உடனே போய் ஒரு தலைகீழ ஸ்கூல் ஆக்காம, மேபி தே ஷுட் கோ டூ தி பிரின்சிபல். பொறுமையா பேசி, இந்த மாரி ஒரு ஆளு சைலன்ட்டா அவங்கள ஸ்கூல் விட்டு தூக்கிர்றதோ, இல்ல அந்த மாரி பண்ணலாம் மேபி. ஸோ திஸ் இஸ் எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். ஏன்னா, ஓகே. என்னோட நான் சொல்லாம இருந்ததுக்கு ரீசன் இதெல்லாம். ஸோ அவங்க இப்படி ஹேண்டில் பண்ணது ஏன்னா, அத புள்ள மேல கை வச்சேன்னு சொன்னா எந்த பேரண்ட்டுக்கும் கோவம் வரதான் செய்யும். அதுலயும் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா, பொறுமையா யோசிச்சு, இப்படி பண்ணாங்கன்னா மேபி தட் வில் வொர்க். உங்ககிட்ட அட்லீஸ்ட் தைரியமா வந்து சொல்லுவாங்க. நான்லாம் என்னோட எந்த அப்யூஸஸையும் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதில்ல. நாட் ஈவன் ஒன்.